பெண்கள் தப்பித்தவரையும் இந்த பொருட்களை தாய் வீட்டில் இருந்து கொண்டு செல்லக்கூடாது. மீறி சென்றால் அது இரு குடும்ப உறவிலும் பிளவு ஏற்பட வழிவகுக்கும். திருமணமான பெண்கள் தாய் வீட்டில் இருந்து கொண்டு செல்லக்கூடாத சில முக்கியமான பொருட்கள்: 1. கத்தி, அரிவாள், மனை, ஊசி போன்ற கூர்மையான பொருட்கள். கூர்மையான பொருட்கள் வெட்டுதலையும் பிரிப்பதையும் குறிக்கின்றன. அதனால் இது குடும்ப உறவுகளிலும் மனக்கசப்பையும் பிளவையும் ஏற்படுத்தும். 2. தாய் வீட்டில் பயன்படுத்திய விளக்கை புகுந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்லக்கூடாது. விளக்கு செல்வத்தின், லட்சுமி கடாட்சத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. எடுத்துச் சென்றால் தாய் வீட்டில் செல்வம் குறையும் என்றும் குறைபாடு ஏற்படும் என்றும் நம்பப்படுகிறது. 3. துடைப்பம் மற்றும் முறம். வீடு சுத்தம் செய்யும் பொருட்களான துடைப்பம் மற்றும் முறம் போன்றவற்றை தாய் வீட்டில் இருந்து கொண்டு வரக்கூடாது. இது கடக்க வேண்டிய குறைகள், எதிர்மறை சக்திகள், பிரச்சனைகள் போன்றவற்றை புகுந்த வீட்டிற்கு கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. 4. அரிசி அளக்கும் படி. அரிசி அளக்கும் படி செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதை தாய் வீட்டில் இருந்து எடுத்துச் செல்லும் போது இரு வீட்டிற்கும் செல்வ குறைவை ஏற்படுத்தும். 5. கசப்பான உணவுப் பொருட்கள். பாகற்காய், அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை போன்ற கசப்பு தன்மை உள்ள காய்கறிகள் மற்றும் கீரைகள் மனக்கசப்பை கூட்டும் என்பதால் இதை எடுத்துச் செல்லக்கூடாது. 6. கோலமாவு. கோலமாவு லட்சுமி தேவியின் ஆசையை பெற்று பயன்படுத்தப்படும் பொருள். இதை எடுத்துச் சென்றால் அந்த வீட்டில் செல்வமும் மகாலட்சுமியும் இல்லாமல் போகக்கூடும். கடைசியாக உப்பு, புளி மற்றும் ஊறுகாய். உப்பு வாழ்க்கையில் இனிமையை குறிக்கும். புளி மற்றும் ஊறுகாய் புளிப்பு மற்றும் காரத்துடன் கூடியவை. இதனால் உறவுகளுக்கு புளிப்பையும் தகராறையும் உருவாக்கலாம் என நம்பப்படுகிறது.